இறையேசுவில் அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தி இறைவனின் அன்பை உணர்ந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய உள்ள இறைவனின் உயிருள்ள இறைவார்த்தையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகின்றார்: நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்றும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை, நச்சு கனிகளை கொடுக்கும் என்கின்றார். மேலும் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இம்மண்ணில் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. அதாவது, நல்லவர்களாக நற்கனிகளை மட்டுமே கொடுத்து மனித வாழ்வின் பயனை உணர்ந்து வாழ வேண்டும். எவ்வாறெனில், என்றும் எப்போதும் எல்லா இன்ப துன்ப நேரங்களிலும், நம்முடைய வாழ்வில் எத்தனையோ போராட்ட நிகழ்வுகளிலும் கூட என்ன நேர்ந்தாலும் எல்லாம் வல்ல இறைவன் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றார் என்று உணர்ந்தாலே போதும், நாம் நல்லவர்களாக வாழ முடியும். சிறப்பாக நற்கனிகளை கொடுப்பவர்களாக, இறைவன் நம்மை படைத்ததின் மேன்மை உணர்ந்தவர்களாகவும் வாழ முடியும். அவ்வாறு இல்லையெனில், நாம் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை என்றால் நாம் நெருப்பில் எரியப்படுவோம் என்று எச்சரிக்கை விடுக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. போலியானவர்களாக, போலி இறைவாக்கினர்களைப் போன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று வாழாமல், உண்மை உள்ளவர்களாக இறைவனோடு இணைந்திருந்தால் மட்டுமே நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பவர்களாக இருக்க முடியும், வாழவும் முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, படைத்தவரின் அன்பும் அருளும் நம்மை என்றும் பாதுகாக்கும் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ்வோம். படைப்பின் மேன்மை உணர்ந்து மாண்புடன் மனிதநேயமிக்கவர்களாகவும் நன்றி உணர்வோடும் நல்லவர்களாக இம்மண்ணில் வலம் வருவோம். கடவுள் கடவுள் என்று கடவுளை கோவிலில் மட்டும் காணாமல் சகோதர சகோதரிகளிடையே காணவும் கொடுக்கவும் முற்படுவோம். இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மை வாழ வைப்பாராக. கருணையின் இறைவன் நம்மை என்றும் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.